பாவாய் கனகத்திலே போற்றி ஏகம்பத்துடையும் சென்றாறு போற்றி. நமது ஆலயத்தில் கார்த்திகை மாத ரோகிணி தீப திருவிழா பிரதி வருஷமும் 10 நாள் கொடியேறி திருவண்ணாமலைக்கு நிகராக நம்ம ஸ்தலத்தில் நடக்கும். இந்த வருஷம் கொடியேறி இருந்ததுன்னா இன்னைக்கு 8ஆம் திருநாள் நம்ம ஊரில் பாலாலயம் கோபுர விமானங்கள்லாம் பாலஸ்தாபனம் பண்ணினதுனால இந்த வருஷம் திருவிழா கிடையாது. ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த புஷ்பகிரி மலையில் ஏற்றக்கூடிய ரோகிணி தீப அண்டா மட்டும் வியாழக்கிழமை மாலை சரியாக 6 மணி அளவிலே மலையில் ஜோதி ஏற்றப்போம். பக்தர்கள் அனைவரும் வந்து ஜோதியை தரிசனம் பண்ணி மூலவர் வாமனபுரீஸ்வரரை தரிசனம் பண்ணி பெருமானுடைய திருவருளை அடையணும்னு கேட்டுக்கிறோம். எல்லாருடைய பிரார்த்தனையும் சீக்கிரமாக நம்ம ஆலய திருப்பணி முடிஞ்சு நல்ல விதத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று வர ஆண்டு கொடியேறி 10 நாள் திருவிழா தங்கு தடையும் இல்லாமல் நடக்கிறோம். இந்த வருடம் தீபம் மட்டும் ஏற்ற போகிறோம். பக்தர்கள் அனைவரும் நாளைக்கு அண்ணாமலையார் தீபம், அண்ணாமலையார் தீபத்துக்கு மறுநாள் ரோகிணி அன்னைக்கு நம்பூர் மலையில் ஜோதி ஏற்ற போகிறோம். எல்லாரும் வந்து கலந்துக்கணும். பக்தர்கள் அவங்களால முடிந்த அளவுக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்து அண்டாவில் அவங்க கையாலேயே செலுத்தலாம். சரியாக மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படும். எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி சுமார் ஒரு 5 மணிக்கு கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா 5:30 மணிக்கு புறப்பாடாகும். மலையில் தீபம் மட்டும்தான் ஏற்றுவோம். சுவாமி புறப்பாடு உள்ளூலா எதுவும் கிடையாது. மூலவர் தரிசனம் பண்ணிக்கலாம். சபையில் பஞ்சமூர்த்தி தீபாராதனை தான் நடக்கும். ஆக சுவாமி புறப்பாடு திருவிழா இதெல்லாம் கிடையாது. தீபாண்டா மட்டும்தான் ஏற்ற போகிறோம். பக்தர்கள் எல்லாரும் கலந்துக்கணும்னு கிராம மக்கள் சார்பாகவும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம